நம்மளுடைய நண்பா நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்களாம் தற்குறியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீசண்டா அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தினாங்கல்ல, சாரி அவதூறு திருவிழா. அதுல அவங்க தலைமையே குழப்புற மாதிரி, அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவர் யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர். என்னடா இது இப்படி ஆகி போச்சு, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலேருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில் ஃபுல்லா கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது, அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம, ஒரு இடம் விடாம, எல்லா இடத்துலையும் எல்லா வீட்லையும் இன்னும் பலமா எதிரொலிக்கு தான் இல்லையான்னு பாருங்க. சும்மா பிளாஸ்ட் தான். இது இன்னைக்கு நேத்தெல்லாம் நடக்கலைங்க, 1972லயே நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கும்பல். நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடயே போய் சேர்ந்துட்டாரு. இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு, ரெண்டாவது ரவுண்ட்லாம் காணாம போயிடுவார்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார். ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க. அதனால இது வரலாறு. இந்த வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 53 வருஷமா அதே கதறல்கள். கூத்தாடி கூட்டம், நடிகர் கட்சி, நடிகர் கூட்டம், இப்படி. மர்மயோகின்ற ஒரு படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் கரிகாலன். அதில் ஒரு சூப்பர் டயலாக் ஒன்று சொல்லியிருப்பார். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. அப்புறம் நான் கேட்குறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி.
இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி. நண்பா, நண்பி, எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்ப நீங்க சொல்லுங்க. ஒண்ணு, இன்னொன்னு, ரிப்பீட். ஒண்ணு, இன்னொன்னு. இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா, மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க. மை டியர் சார், மை டியர் அங்கிள், ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. கான்பிடென்டா இருக்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வெளியில போக பர்மிஷன் கிடைச்சவொன்னு கூடிய சீக்கிரம் வெளியில வருவோம். அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும். நன்றி, வணக்கம். சொல்ல மறந்துட்டேன், என் நெஞ்சில் குடியிருக்கும்